எல்லா டிஷ்ஷுமே சூட் ஆகிற மாதிரி ஒரு நாட்டுக்கோழி கிரேவி பார்க்கலாமா? முதல்ல நம்ம அடுப்பு மேலே குக்கர் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/4 கப் முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து எடுத்தால் சூப்பரான நம்ம நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. இதோட ஃபுல் வீடியோவும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.